ஹே காய்ஸ் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்கிவிங்க்கு இல்லை அது முன்னாடி நான் வாங்கிட்டேன். காஸ்கோவில் தான் வந்து இந்த ட்ரைப்ளை ப்ரொஃபஷ்னல் ட்ரைப்ளை 5 பீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கில்லட் செட்னு சொல்லி ஒரு ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். நான் இந்த பாத்திரம் அலுமினியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கினேன். இது வந்து காஸ்கோவில் தான் நான் வாங்கினேன். இதில் இருக்கிற மாதிரி தான் 3 பீஸு, இந்த மாதிரி 3 ஸ்கில்லட்டு, 2க்கு மட்டும் லிட்டு, 1க்கு வந்து லிட்டு கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கவரை நான் பிரிச்சுட்டேன். ஸோ இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு பேனு. நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இதுதான் அந்த 3 பேனு. இது வந்து கொஞ்சம் நல்லா சின்ன 2 பேர் சமைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் செய்யலாம். இது வந்து $60க்கு நான் வாங்கினேன் காஸ்கோவில். அப்புறமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு $15 ஆஃப் கொடுத்தாங்க. ஸோ 45 ஆச்சு இந்த செட்டு வாங்குறதுக்கு. ட்ரைப்ளை பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா குசனாட் பிராண்டு, நல்ல சூப்பரான பிராண்டு. இந்த ட்ரைப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை ரொம்பவே காஸ்ட்லி. இது வந்து 3 செட் வந்து எனக்கு ஆஃபரில் கிடச்சது, அதனால் நான் வாங்கினேன். இதோட ட்ரைப்ளை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைப்ளை 5 ப்ளை 7 ப்ளை நிறைய 7 லேயர்ஸ் வச்சுலாம் வந்துருச்சு. ட்ரைப்ளைல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அடிப்பிடிக்காது, ஹீட்டை வந்து ஒரே விதமாக எல்லாத்துக்கும் கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ ஈஸியாக குக் பண்ணிடலாம், எல்லாமே ஈஸியாக ஒரே ஈவனாக குக் ஆகும். அது இல்லாமல் ஸ்க்ராச்சஸ் உழுவாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேனோட இன்னொரு யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அவன்லேயும் வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா ஹெவி பேனு, பேஸ்டோ பாட்டமும் அந்த சுற்றி இருக்கிற பாடி வந்து நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால நீங்கள் அவனில் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். அவன் பர்பஸ்க்கு நீங்கள் தனியாக பாத்திரம் வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் பேக் பண்ணுறது, ஃபிஷ்ஷு பேக் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் பேக் பண்ணுறது, சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கிறது, அதுக்கெல்லாம் அவன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரைங்கு, நல்லா மசாலா வதக்குறது, பிரியாணி செய்கிறது, அந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ட்ரைப்ளை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். ட்ரைப்ளை செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் என்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஓகே தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். இந்த மூடியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும். இந்த செட்டுக்கு, இந்த தவாக்கு ஏற்ற மாதிரியே இந்த மூடி வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். பட் இந்த மாதிரி தட்டையாக இருக்கிறதுலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு, நிறைய பெரிய ஃபேமிலி இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பேன் மட்டும், ஏன்னா 2 பேர் 3 பேர் சமைக்கிறதுக்கு இந்த பேன் போதும். மற்றபடி இது நமக்கு வந்து கடாய் மாதிரி இருந்தால் அதெல்லாம் கிளறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது ஒர்த்து தான். இது நீங்கள் வாங்குறவங்க, விருப்பம் இருக்கவங்க வாங்குறவங்க வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தேங்க்யூ.